இப்பொழுது இந்திய கலாச்சார மத்திய நிலையத்துக்கு முன்னால் நிற்கிறோம். ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நடக்குது. என்ன நடக்குன்றக்கா பார்ப்போம். ஏசிபி புதுசாக கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன சம்பந்தமான பத்திகள் இதில் வந்து தேயிலை மற்றது வந்து ஸ்பைசஸ் இருக்குது. பெப்பர், ஏலக்காய், சாதிப்பூ, அன்னசி பூ, ஒயிட் பெப்பர், சினமன் பவுடர், சினமன் இருக்குது. மற்றது காஜு ஐட்டம் இருக்குது. அதில் ரோஸ்டட் கறி இருக்குது, பாதாம் அந்த மாதிரி இருக்குது. மற்ற சுவேனியர் ஐட்டம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இயற்கையோட சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள். இது ஸ்ரீலங்கா. யானை அதோட பேட்டரி கிடைக்கும். பேட்டரி அதில் வீட்டில் இருக்குது. செயின்ட் பேட்ரிக் படிச்சதும் நமக்கு இருக்குது. இது வந்து செயின்ட் பேட்ரிக்ஸ் சந்திக்காரி. ஏசிபின்ற ஃபங்க்ஷன் இது ஒரு 2025 மாடல் ரெக்ஸ். இது வந்து இங்கே ப்ரைஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இந்த கண்காட்சி ஓவர் ப்ரைஸ் தான். பார்த்து வாங்கி கொள்ளலாம். என்ன ஓவர் ப்ரைஸ் தான். ஓவர் ப்ரைஸ் தான். இது டைப் எல்லாம் வித்தியாசத்தில் இருக்குது. 850 പൈപ്പുകൾ, 90 ബെൻഡുകൾ, ജോയിൻറ്റുകൾ. വൈഡ எலக்ட்ரிக் மோட்டார் பைக் ஷோரூம் ஒன்று எக்ஸிபிஷனுக்கு வச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு கதைப்போம். இந்தியன் பைக் இது. சைனாண்ட பைக். பைக்கா ஸ்ட்ரைட்டாக பைக்காகவே ராய்க்கும். இந்த சிசி மேக்ஸிமம் ஸ்பீட் 2 மேனுவல் கேஸ், ஜிப்ளஸ் டயர், டிஸ்பிளே, பின்னகிட்ட வந்து இப்போ ஃபுல் சார்ஜ் போட்டால் எத்தனை பேர் எவ்வளோ நேரம் சார்ஜ் போடும்? சார்ஜிங் ஹவர் 0லேருந்து 2 மணி நேரம். மற்றது நீங்கள் கீழே சாப்பாடு இல்லை ஃபியூஸ் வந்து இருக்கு. அப்படியா? அது ஃபியூஸ் ஒன் பண்ணி நான் மட்டும்தான் பேசுகிறேன். அது தெரியாது. இதில் ப்ரைஸ் என்ன சொன்னீங்க? 4 இது ரொம்ப இருக்குது. அந்த பைக்கு இதுக்கு ஆஃபர் இல்லையா? டிவிஎஸ் எலக்ட்ரிக் பைக் உண்டு. இது கண்காட்சி இந்த மாயில் இந்த மாயில் இது என்ன பைக் அண்ணா? இது உங்கள் அண்ணா வணக்கம். எலக்ட்ரிக் பைக் அண்ணா. இது வந்து டிஎஸ்ல புதுசாக அறிமுகப்படுத்தினா எலக்ட்ரிக் பைக் மாடல். இதில் வந்து 2 மாடல் இருக்குது. இது வந்து 25 கிலோமீட்டர் பாய்க்கூடியும் இருக்குது 2 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜுக்கு. மற்றது 100 கிலோமீட்டர் பாய்க்கூடியும் இருக்குது 3 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ். இதில் வந்து பைக்கில் வந்து 2 கலர் இருக்குது. இல்லை இன்னும் ஒரு கலர் இருக்குது. அது கிரே கலரில் வரும். இல்லை ப்ரௌன் கலர், கிரே கலர், ப்ளூ கலர். இந்த வாரண்டி என்ன? 5 இயர்ஸ் வாரண்டி. பேட்டரிக்கு மோட்டர். பேட்டரிக்கு மோட்டர் 5 இயர்ஸ்.
இது சீட்டு சார்ஜ் போடுவோம். இந்த மாடலுக்கு வந்து 3 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ் போடணும் 20 கிலோமீட்டர். அது வந்து 75 கிலோமீட்டர் 2 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ் போடணும். எத்தனை கிலோமீட்டர் ஓடும் சார்ஜ் போட்டால்? அது வந்து 75 கிலோமீட்டர் ஓடும் ஃபுல் சார்ஜ். இது 100 கிலோமீட்டர் ஓடும். இந்த ஸ்பேஸ் சீட் பார்க்கலாம். பெரிய ஸ்பேஸ் உண்டு தானே. பைக்கில் சார்ஜர் வீடுகளிலே சார்ஜ் போட வீடுகளிலே வீட்டு சார்ஜ் போட்டு கொடுத்தாங்க. சரி சரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கலாம். நீங்கள் வேறு பஸ் ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு வந்து 89 சார்ஜ் இப்போதைக்கு இருக்குது. 89 விதத்தில் இன்னும் 67 கிலோமீட்டர் போகலாம்னு காட்டுறாங்க. சார்ஜ் இருக்குது, அதில் காட்டுப்படுது 67 கிலோமீட்டர் இன்னும் போகலாம். ஈஸியாக கவுண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் இதை பார்த்து ஓடலாம். சார்ஜிங் வைக்கலாம் டிஸ்பிளேல. இப்படி இதுதான் காட்டு, வேறு டிஸ்பிளேல காட்டாது. ஓட படிக்கிட்ட அப்புறம் காட்டு, ஓட படிக்கிட்ட அப்புறம் வேறு டிஸ்பிளே கவுண்ட் பண்ணணும். ஸ்பீட் கிலோமீட்டர் எல்லாம் காட்டுது. கவுண்ட் பண்ண அப்புறம் இப்படி பண்ணணும். ஃபோன் சார்ஜர்கள் சொல்லுங்க. பைக்கே ஃபோனே கனெக்ட் பண்ணலாம். சரி 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 ப்ளூடூத்தால டிஸ்பிளேயும் ஃபோனை கனெக்ட் பண்ணலாம். இதை பிடிச்சி தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிரேக்கையும் பிடிச்சி இது மூட்டை ஆஃப் பண்ணி கொண்டு வந்தால் 1 மணி நேரம் ஆஃப் ஆகிருக்கு. இப்போ பிரேக்கையும் பிடிச்சி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிடுது. பைக் ஸ்டார்ட் ஆகிடுது. சத்தம் கேட்குது. இது எலக்ட்ரிக் தானே. பைக் ஸ்டாண்ட் தானே பைக் ஆஃப் ஆகிடுது. என்ன பிரைஸ்? இது வந்து 749. 749 வைக்கலாம். அது 899 ஆயிரத்து 9 லட்சம் மட்டும். 9 லட்சம். இந்த ஒயிட் வந்து 749. இது 9 லட்சம் இந்த பைக். தீபாவளிக்கு தந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ முடியுது? தீபாவளி டிஸ்கவுண்ட் 31ஆம் தேதி தான் எவ்வளோ முடியுது? முதலாம் தேதி 2ஆம் தேதி விதிப்பீங்க நீங்கள். எல்லாரும் இங்கே இருப்போம். டிஸ்கவுண்ட் கிடைக்கல. இது வந்து எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை சிசி? 125 சிசி. இதில் 150 வந்துருக்கோம். இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வரையிலையோ? ஓகே ஓகே. டிஸ்பிளே எத்தனை கிலோமீட்டர் ஓடும், இன்ஜின் கீட்டே பெட்ரோல் மீட்டர், எத்தனை கிலோமீட்டர் ஓடும் மட்டும் காட்டு. மொத்தமாக ஓடிருக்கு. இதுவும் டிஸ்கவுண்ட் போட்டேக்கு அதுக்கு கூட இது எத்தனை சிசி? 125 சிசி. என்ன பேர் பைக்? வைடர். ஆமா டிஸ்பிளே. டிஸ்பிளே தெரியுது பாப்போம். ஸ்பீட் மீட்டர் ஃபுல்லாகவே வந்து எல்இடி தானே, டிஜிட்டல் தானே. இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம். அதுவும் வந்து எல்லோருக்கும் கனெக்ட் பண்ணலாம். நல்ல சைக்கிள், பழைய மாடல் மாதிரியே. இந்த இப்போ வரது சுகாதாரம், நலவாழ்வு, சூரிய சக்தி மற்றும் பசுமை ஆற்றல், விவசாயம் மற்றும் நவீன கருவிகள், கல்வி, கண்டுபிடிப்புகள், புதிய வணக்கம். வணக்கம். இந்த சர்வதேச கண்காட்சியானது ரெட் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி இந்த மாபெரும் சர்வதேச கண்காட்சியானது நவம்பர் 2ஆம் தேதி நிறைவேறும் என்பதையும் இறுதி தொடக்கம் இன்னும் 2 நாட்கள் நீங்கள் இதை கண்டு கழித்துக் கொள்ள முடியும் என்பதையும், இது எமது யாழ் மக்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம் என்பதை நாங்கள் இன்று தெரிவிக்கின்றோம்.
ஸ்பெஷலாக இருக்குது, இந்த ஆட்டோவில் ஸ்பெஷலாக இருக்குது, ஆட்டோ நல்ல ஃப்ரீயாக இருக்குது. முதல்ல இருந்த நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. இன்று யாழ்ப்பாணத்தில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக நிறைய பேர் ஆட்டோவை பற்றி நிறைய தெரிஞ்சு என்று சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்திற்கு யாருக்குமே தெரியாதவர்கள் வரவில்லை. என்று சொன்னால் எமது குழந்தைகள் சமையல் தேவையான பொருட்கள் வந்து கேஸ் வரைக்கும் எமது யாழ் பகுதியில் விநியோகஸ்தராக இருக்கிறார்கள். SBM. ஆமாம், அது மட்டுமல்ல, எங்களுக்கு என்று சொல்லாத அடுத்த ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீதன் ரிலிக்ஸ் ஆல்ரெடி சண்டி கீரிமலை இளவாலை. ஆமாம், இயந்திரம் மூலம் குழாய் கிணறு தோன்றுதல், நீர் குழாய் தோன்றுதல். அது மட்டுமல்ல, ஆட்டோ மிக முக்கியமாக டிவிஎஸ் என்றாலே உங்களுக்கு கனரக வாகனங்கள் ஊடாக டிவிஎஸ் ஆட்டோவில் கிடங்கு வெட்டுதல், காணி துப்புரவு செய்தல் என்ற எந்தவித வேலைகளாக இருந்தாலும் யாழ் பகுதியில் எங்கிருந்தாலும் நீங்கள் அழைத்திட நீதன் ரிலிக்ஸ், நீதன் ரிலிக்ஸ் ஆல்ரெடி சண்டி இளவாலை என்ற முகவரிகளாக நீங்கள் இவர்களை தொடர்பு கொண்டு உங்கள் இயந்திரம் மூலம் எந்த குழாய் கிணறுகளாக இருந்தாலும் குறுகிய நேரம் அமைப்பில் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரு ஸ்தாபனம் நீதன் ரிலிக்ஸ். தொலைபேசி 07747494840. இதுபோல் ஆயுர்வேதிக் மருந்து கூட்டு தான் அவன்கிட்ட இயற்கை நேச்சுரல் ட்ரிங்க் கொண்டு இருக்கு. முடியுங்க பாப்பா, எப்படி இருக்கு? ரசம் மாதிரி நல்ல சளி அடிமை இருக்கு. பெலிமல் ரசம் இது ரசம். ரசம்